Hi all, and today we are at Silver Delights for an interview. She is Sindhuja Karthik. Hi ma'am. ஹலோ, உங்கள் ஆண்டர்பனர் ஜேர்னி பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. நான் சிந்துஜா கார்த்திக். நாங்கள் சில்வர் டிலைட்னு ஷாப்பை ஒரு 5 இயர்ஸாக ரன் பண்ணிருக்கோம். எந்த விஷயம் உங்களை பிஸ்னஸ் பண்ண மோட்டிவேட் பண்ணுச்சு? பிஸ்னஸ்ங்கிறது நம்ம ஜென்ரேஷனாக பிஸ்னஸ் ஃபீல்டில் தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனில் நாங்கள் புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் பிஸ்னஸில் டஃப் டைம்ஸ் வரும்போது உங்களை நீங்கள் எப்படி மோட்டிவேட்டாக வச்சுப்பீங்க? டஃப் டைம்ஸ் யாருக்கு தாங்க இல்லை, நம்மளால் முடியும்னு நினச்சா கண்டிப்பாக முடியும். நம்மளால் முடியுங்கிறத நமக்குள்ளேயே நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். எந்த விஷயம் உங்களை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இருந்துச்சு? பர்டிகுலராக எந்த ரீசனும் இல்லைங்க. நம்ம சேலரி வாங்குறத விட கொடுக்கறது ஒரு தனி சந்தோஷம். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஜேர்னியில் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் பற்றி சொல்லுங்கள். சேலஞ்சஸ்ங்கிறது யாருக்கு தாங்க இல்லை. போனால் நம்ம கொரோனா பீரியடில் எல்லாருமே ஒரு கஷ்டப்பட்டோம். அந்த பீரியட் தான் ரொம்ப சேலஞ்சிங்கான பீரியட்னு சொல்லலாம். அந்த சேலஞ்சஸை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி என்ன அதில் கற்றுக்கிட்டீங்க? உலகமே அதில் ஸ்தம்பிச்சுது. எல்லாருமே ஆஃப்லைனில் எல்லாருமே வாங்குறத தவிர்த்துட்டு ஆன்லைனில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னா நம்மளும் ஆன்லைனுக்கு கொண்டு வரணும். அந்த சேலஞ்சஸை எடுத்துக்கிட்டு நம்ம அதுலேயும் இப்போ முயற்சி பண்ணி உள்ள ஆன்லைனில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்குன்னு நீங்கள் ஏதாச்சும் லீடர்ஷிப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறீங்களா? நம்ம எப்போவுமே ரஜினி ஸ்டைல் தாங்க. நம்ம வழி தனி வழி தான். நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது என்ன முக்கியமான லீடர்ஷிப் லெசன் லேர்ன் பண்ணீங்க? லீடர்ஷிப் லெசன்னு வரும்போது நம்ம இருக்கிற டீமை எப்படி கோஆர்டினேட் பண்ணணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போயிட்டாலே பிஸ்னஸை ரொம்ப ஈஸியாக ரன் பண்ணிடலாம். டீம் மேனேஜ்மெண்ட் பற்றி உங்கள் விஷன் என்ன? நம்ம டீமில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம கிட்ட இருக்கிற விரலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும். எம்பிஏ படிச்சுட்டு ஆண்டர்பனர் ஆகணும்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ்? இப்போ இருக்கிற கிட்ஸுக்கெலாம் அட்வைஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். எம்பிஏ படிச்சுட்டு வேலைக்கு போகிறது பெஸ்ட்டாக இல்லை பிஸ்னஸ் பண்ணது பெஸ்ட்டாக? நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவல் தான். வேலைக்கு போகிறதுங்கிறது தப்பாக கிடையாது. ஆனால் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியுன்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக மார்க்கெட் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல் தான். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு என்ன குவாலிட்டிஸ் தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம என்ன ப்ராடக்ட் விற்கிறோங்கிறது முக்கியம். அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி முக்கியம். அந்த கஸ்டமருக்கு அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டோம்னாலே போதும். லாஸ்ட்டாக யங் பிஸ்னஸ் லீடர்ஸ்க்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு மெசேஜ்? முக்கியமான விஷயம்னு பார்த்தா எல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குமே எடுத்த உடனே சக்ஸஸ் ஆகிட முடியாது. ஃபெயிலியர் நம்ம ஃபேஸ் பண்ணாதான் நம்ம தப்புகள்லேருந்து தான் நிறையா சரி எதுங்கிறத நம்மளால் கற்றுக்க முடியும். ஒரு ஃபெயிலியர் பார்த்து பயப்படாமல் அடுத்தடுத்து நம்மளால் முடியும்னு நம்ம முயற்சி பண்ணி எது கரெக்டான வழியோ அதை சூஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிவிடுங்க. முக்கியமான விஷயம் அதுதான். Your story was more inspirable and had a great talk with you, ma'am. Thank you for sharing your valuable time with me. Thank you.